நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தூளில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 25 to 30 வேர்ட்ஸில் எழுதக்கூடிய கொஷின் ஆன்சர் பார்த்துட்டோம். அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் 50 to 60 शब्दों में लिखिए. ஸோ 50 to 60 வேர்ட்ஸில் எழுதக்கூடிய கொஷின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். निम्नलिखित प्रश्नों के उत्तर 50 या 60 शब्दों में लिखिए. ஸோ நீங்கள் 50லேருந்து 60 வேர்ட்ஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும். நீங்கள் ஆல்ரெடி அந்த 25 to 30 வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஷின் ஆன்சரை நீங்கள் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். लेखक बालकृष्ण के मुख पर छाई गोधुली को श्रेष्ठ क्यों मानता है? லேக்கக் அப்படின்னா ரைட்டர், ஆத்தர் வந்து பாலகிருஷ்ணன் அவருடைய அந்த மூப்பர், அவருடைய முகத்தில் அந்த வாய் பக்கம்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை வந்து ஏன் அவ்வளோ சிறந்ததாக நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. लेखक बालकृष्ण के मुख पर छाई गोधुली को श्रेष्ठ मानता है उसके अनुसार, அதாவது அவரை பொறுத்தவரையில் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல அக்கார்டிங் டு மீ, அக்கார்டிங் டு ஹிம் அந்த மாதிரி. ஸோ அனுசார் அப்படின்னா அக்கார்டிங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையில் இஸ்கே காரன் உஸ்கி ஆந்தரிக் ஆபா ஆர் பி खिल उठती है. ஸோ அவர் வந்து எதை காரணமாக, அதாவது இந்த காரணத்தினால தான், எந்த காரணத்தினால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாருன்னா ஆந்தரிக் ஆபா. ஆந்தரிக் அப்படின்னா வந்து இன்டர்னல், ஆபா அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னர் பியூட்டி, இன்னர் லைட்டு, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழகு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஒளி. ஸோ ஆந்தரிக் ஆபா அப்படின்னா இன்டர்னல் லைட், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி. ஆர் பி கில் உட்தி ஹே, அது இன்னமும் என்ன ஆகுது, இன்னமும் வந்து கில் உட்தி ஹே அப்படின்னா இன்னமும் மலருது, இந்த ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாலகா தூல் दूसरित मुख बनावटी श्रृंगार प्रसाधनों से कहीं अधिक मनमोहक होता है. बालक का दूल दूसरित அப்படின்னா டஸ்ட்டு. ஸோ டஸ்டியான மூக் அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்னன்னா இது வந்து வாய் சொல்கிறாங்க. பனாவட்டி இது நம்ம ஆல்ரெடி அந்த 25 to 30 வேர்ட்ஸில் பார்த்துருக்கோம். பனாவட்டி அப்படின்னா செயற்கையான. ஸ்ருங்கார் அப்படின்னா அழகு பொருட்கள், மேக்கப்புக்கு, காஸ்மெட்டிக்ஸு. பிரசாதனோ அப்படின்னா வந்து அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் காஸ்மெட்டிக்ஸை தான் சொல்கிறாங்க, காஸ்மெட்டிக் மெட்டீரியல்ஸே. கஹி அதிக் மன்மோகக் ஹோத்தா ஹே. ஸோ இப்போ எல்லோரும் என்ன நம்புகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் காஸ்மெட்டிக்ஸ் மேலே தான் அதிகமாக, அதனால தான் அதிகமான அழகு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. வாஸ்தவிக் ஹோனே கே காரன், வாஸ்தவிக் அப்படின்னா உண்மையிலா, ஆக்சுவலி என்ன ட்ரூத் அப்படின்னா கிருத்ரிம் சௌந்தர்ய சாமக்ரி சே அதிக் ஸ்ரேஷ்ட ஹோத்தா ஹே. ஸோ உண்மையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கிருத்ரிம் அப்படின்னாலுமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ ஆர்டிஃபிஷியல் பியூட்டி, சௌந்தர்ய அப்படின்னா என்ன, பியூட்டி. ஸோ செயற்கையான அழகு, சாமக்ரி அப்படின்னா வந்து அந்த மெட்டீரியல். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் அந்த 25 to 30 வேர்ட்ஸ்லேயே பார்த்துருக்கோம். பனாவட்டி இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த பனாவட்டி ஸ்ருங்கார் பிரசாதனம். ஸோ அதே தான். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் காஸ்மெட்டிக்ஸ்னால அதிகமான அழகு உண்டாகுது, அதுதான் சிறந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். इसमें बालक की सहज पार्थिवता अर्थात शारीरिक कांति जगमग उठती है. இதில் பாலக்கி சஹஜ், அதாவது அந்த அவங்களோட இயற்கையான ஒரு அழகு இருக்கும்ல, அதாவது ஷாரீரிக் காந்தி ஜக்மகா உத்திஹ. நம்ம முகத்துக்கு எதுவுமே போடலைனாலுமே, நம்ம எதுவுமே பண்ணிக்கலனாலுமே நம்மளுடைய இயற்கையான ஒரு அழகு அப்படின்றது ஒன்று இருக்கும், அதுதான் வந்து உண்மையானது. इसकी तुलना में बनावटी सजाव श्रृंगार कहीं नहीं टिकता. इसकी तुलना அப்படின்னா இது கூட கம்பேர் பண்ணும்போது அந்த நேச்சுரலான அந்த பியூட்டி இருக்கு இல்லையா, ஸோ சஹஜ் பார்த்திவதா அப்படின்னா வந்து இயற்கையான ஒரு அழகு, நம்மக்கிட்ட எளிமையான இயற்கையான ஒரு பியூட்டி இருக்கும். ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்பொழுது, துல்னா அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது பனாவட்டி சஜாவ் ஸ்ருங்கார் கஹி நஹி டீக்தா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து இது கூட வந்து நம்மளால் கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியாது, கம்பேர் பண்ணால் கூட இதுக்கு நிகர் இது நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு ரைட்டர், என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதனால் அந்த பாலகிருஷ்ணனோட அந்த வாய்க்கிட்டு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த டேர்ம் நோட் பண்ணிக்கோங்க, ஆந்தரிக் ஆபா ஆர் பி கிலுட்டி ஹை இஸ்கே காரன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால தான்
அந்த டஸ்ட் அவர் முகத்தில் படிஞ்சிருக்கிறதால தான் அவரோட அந்த உள்ளழகு வந்து இன்னமும் மலருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ஆர்டிஃபிஷியல் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. லாஸ்ட்டாக அகெயின் இந்த பாலகி சஹஜ் பார்த்திவதா அப்படின்னா வந்து அந்த எளிமையான இயற்கையான ஒரு நேச்சரான அழகு, அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஈடு இணையே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் இப்போ வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் வந்து படிக்கிறோம் இல்லையா, அதே போல் ஹிந்தியுமே நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த பேராகிராஃபை படித்து பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். नेक्स्ट प्रश्न 2, लेखक ने धूल और मिट्टी में क्या अंतर बताया है. क्या अंतर அப்படினா என்ன டிஃபரன்ஸ், धूलக்கும் मिट्टीக்கும் என்ன डिफरेंस அப்படினு சொல்லி लेखक சொல்றாரு. लेखक ने धूल और मिट्टी में अंतर बताते हुए लिखा है कि धूल मिट्टी का अंश होती है. அதாவது धूल मिट्टी அதாவது ரெண்டுமே வந்து என்னது மண்ணு தான். அதாவது மிட்டி அப்படின்றது தான் சாயில், அதுலேருந்து வரக்கூடிய அந்த தூள் அப்படின்றது அந்த மண்ணிலேருந்து நமக்கு மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடியது தான் தூள் அப்படின்றதும். தூள் அப்படின்றதுமே மண் தான். மிட்டி அப்படின்றது நிறைய டைப் இருக்குது. சாயில்லே வந்து நிறைய டைப் ஆஃப் சாயில் இருக்குது. அந்த சாயிலேருந்து வரக்கூடிய சும்மா அந்த நம்ம டஸ்ட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். டஸ்ட்னா தூசி மாதிரி கிடையாது, அந்த ஒரு டெக்ஸ்சரில் இது இருக்கும், அதுதான் धूल. ஸோ மிட்டி கா அன்ஷ் ஹோத்தி ஹை. மிட்டி கா அன்ஷ் அப்படின்றது சாயிலுடைய ஒரு பார்ட்டு தான் தூள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க, धूल मिट्टी की अंश होती है, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, धूल मिट्टी से ही बनती है, இது செகண்ட் பாயிண்ட். ஸோ அந்த தூள் அப்படின்றது தனியாக உருவாக்கப்பட்டதெல்லாம் கிடையாது, மண்ணிலேருந்து வரக்கூடியது தான் தூள், மண்ணிலேருந்து தான் அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. बनती है. जिन फूलों को हम अपनी प्रिय वस्तुओं का अपमान बनाते हैं वे सब मिट्टी की ही उपज है. जिन फूलों के हम अपनी प्रिय वस्तुओं का अपमान बनाते हैं, நம்ம வந்து அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜின் ஃபூலோங்கோ, இப்போ வந்து ஃப்ளார்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பிரிய வஸ்து அப்படின்னா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த ஃப்ளார்ஸ்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறோம்ல, வேஸ் மிட்டி கிஹி உப்பஜ் ஹே, அதெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, மண். அதாவது உப்பஜ் அப்படின்னா ஈல்டு, மண்ணிலேருந்து அப்படின்னா டேரெக்டாக மண்ணிலேருந்து இல்லை, மண்ணில் வந்து நம்ம செடி வைக்கிறதால செடியிலேருந்து நமக்கு பூ கிடைக்கிது. ஆனால் அந்த பூ வந்து செடி வளர்கிறதுக்கும் பூ கிடைக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் யார் அப்படின்னா மண் தான். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மண். ஸோ அக்ரிகல்ச்சரே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் திங் நமக்கு என்ன வேணும்னா நல்ல சாயில் வேணும். ஸோ அதுதான் இங்கே வந்து இவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஃப்ளார்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. फूलों में जो रस, रंग, सुगंध और कोमलता आदि है वह भी तो मिट्टी की उपज है. அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த ரஸ்ஸு, ரங்கு, அதோடைய அந்த கலரு, அதோட ஃப்ரேக்ரன்ஸு, அப்புறமா இந்த கோமலதா அப்படின்றது அதோட சாஃப்ட்னஸ்ஸு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பூ, இது எல்லாமே நமக்கு எதுலேருந்து தான் கிடைக்குது, அந்த மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு தான். மிட்டிக்கு उपज है. उपज அப்படின்னா ஈல்டு. फर्स्ट पॉइंट धूल मिट्टी का अंश होती है. ரெண்டாவது मिट्टी से ही बनती है. மூணாவது அந்த ஃப்ளார்ஸ் வந்து மண்ணில் தான் கிடைக்கிது. அந்த ஃப்ளவருடைய ரஸ்ஸு, ரங்கு, சுகந்து, கோமலதா இது எல்லாமே வந்து இந்த மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டுலேருந்து தான் நமக்கு வருது. அடுத்து मिट्टी और धूल में उतना ही अंतर है जितना शब्द और रस में, देह और प्राण में, चांद और चांदनी में है. ஸோ எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஷப்த और रस में, ஷப்த और रस இவங்களுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸும், தேஹ ஒரு பிரான், தேஹ அப்படின்னா வந்து உடம்பு, பிரான் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிர், ஸோ உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடியது. சாந்த் और சாந்தினி, சாந்துனா என்ன, நிலவு. சாந்தினி அப்படின்னா இந்த நில ஒளி, அது கூட மென்ஷன் பண்ணி வர்றது தான் இந்த சாந்தினி, சில்வர். இது வந்து இந்த சாந்த் அப்படின்றது நிலவையும் குறிக்கும், இந்த சாந்தினி அப்படின்றது நில ஒளி. ஸோ அந்த மூணுக்கும் மூணு லைட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இப்படி தான் அந்த மிட்டிக்கும் தூளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ரெண்டு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேஹ ஒரு பிரான், சாந்த் ஒரு சாந்தினி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
मिट्टी की चमक और सुंदरता ही धूल के नाम से जानी जाती है. ஸோ மிட்டி கி சமக் சமக் அப்படின்னா அதோடைய ஒரு மாதிரி மண் கொஞ்சம் நல்லா அழுக்காக இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்க அந்த மண்ணெலாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அவர் சுந்தரத்தா அதோடைய அழகு, இது வந்து தூல்கே நாம்சே ஜானி ஜாத்தி ஹே. அதை வந்து நம்ம இந்த தூள் இந்த டஸ்ட்டு மூலமாக நம்ம சொல்கிறோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தூளுன்றது டஸ்ட் அப்படின்னா நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய டஸ்ட்டு தூசி கிடையாது. தூள் அப்படின்றது மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, அதுவும் மண்ணு தான். मिट्टी के गुण रूप रंग की पहचान भी तो धूल से ही होती है. ஸோ மிட்டி கே குண் ரூப் ரங்கு அதாவது அதோடைய கேரக்டர், அதோடைய டெக்ஸ்சர், அதோடைய ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே கலரு சைஸு இது எல்லாமே வந்து பஹச்சான் பி தோ தூள் से ही होती है. இது எல்லாமே நம்ம எப்படி வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தூளால் தான். தூள் ही मिट्टी का स्वाभाविक श्वेत रंग होता है. தூள் ही मिट्टी का அதாவது தூளுக்கும் மிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைப்பா. ஸ்வபாவிக் அப்படின்னா வந்து நேச்சுரல் இயற்கையான கலர். ஸோ என்ன மண் என்ன கலரில் இருக்கோ அதே இயற்கையான கலரில் தான் நமக்கு தூளும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப மைனர் டிஃப்ரென்சஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணி படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் அந்த மாதிரி பிக் கொஷின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 2 டைம்ஸ் படிச்சுட்டு அதுலேருந்து குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொஷினில் இந்த 3 சென்டென்ஸ் கண்டிப்பாக வரணும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் கொஷின் எழுதும்போது ஓகே இந்த கொஷின்னா இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். அதனால் அந்த ஹிண்ட்டு மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. नेक्स्ट प्रश्न 3, ग्रामीण परिवेश में प्रकृति धूल के कौन कौन से सुंदर चित्र प्रस्तुत करती है. ग्रामीण परिवेश அப்படின்னா கிராமின் அப்படின்னா வந்து வில்லேஜ், பரிவேஷ் அப்படின்னா சூழல், அதாவது கிராமிய சூழலில் மே प्रकृति அப்படின்றது நேச்சர், धूल के कौन कौन से सुंदर चित्र प्रस्तुत करती है. ஸோ இந்த கிராமிய வாழ்க்கையில் வந்து இந்த இயற்கையான இந்த தூளை வந்து எது கூடலாம் வந்து இது கம்பேர் பண்ணி சுந்தர் சித்திர அதாவது ஒரு பியூட்டிஃபுல் நரேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. फर्स्ट वन, ग्रामीण परिवेश में प्रकृति धूल के द्वारा अनेक सुंदर चित्र प्रस्तुत करती है. ஸோ கிராமின் பரிவேஷ் அந்த கிராமத்து சூழலில் அந்த நேச்சரான இந்த தூள் இருக்கு இல்லையா, பிரகிருதி தூள் கே துவாரா. ஸோ अनेक सुंदर चित्र प्रस्तुत करती है. अनेक सुंदरना எல்லாமே வந்து அழகாக தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பிரஸ்தூத் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுறது, வழங்குறது. ஸோ எல்லாமே வந்து அழகாக தான் வழங்குறாங்க. ஜப் அமராயே கே பீச்சே, அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு நெரேஷன் தான். இப்படி இருக்கும் இதை பார்க்க இப்படி இருக்குது. அப்படியே வந்து நைட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம நிலா இருக்குது, நிலா மேலே அந்த வெள்ளையாக அந்த நிலாவில் நைட்டில் பார்த்தோன்னா இருட்டாக இருக்குமா வானம், அதில் வெள்ளை கலரில் நிலா இருக்கா, அப்புறம் அங்கங்கே நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம நெரேட் பண்ணுறோம்ல, இதை பார்க்க அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. சில டைம் நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல, இந்த இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது, இந்த இட்லி நல்லா நிலா ஷேப்பில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பொருள் இன்னொரு கூட கம்பேர் பண்ணி பேசுவோம்ல, அந்த மாதிரி அதோடைய அந்த அழகை வந்து நம்ம மற்ற இது கூட எப்படி கம்பேர் பண்ணுறோன்றது தான் இந்த ஆன்சரில் இருக்குது. ग्रामीण परिवेश में प्रकृति धूल के द्वारा अनेक सुंदर चित्र प्रस्तुत करती है. जब अमराई के पीछे छिपे सूर्य की किरणों धूल पर पड़ती है. அமராயியும் கே பீச்சே, அமராயியும் அப்படின்னா அழியாத, சரிங்களா, அழியாமல் இருக்கக்கூடிய, அழியாததுன்னா என்ன, ஒரு சில நேச்சரான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அது தினமும் அதை நம்ம அதாவது அதை நம்ம டெய்லி நம்ம ஏதாவது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ டெய்லி சூரியன் வந்து உதிக்குது, சன்ரைஸ் ஆகுது, சன்செட் ஆகுது, அது எதுவுமே நம்மளுடைய ஒர்க்கில், அது தானாக அது அழியாத ஒரு விஷயம், அது தொடர்ந்து நடக்கும். அந்த மாதிரி அமராயிங்கே பீச்சே சிப்பே சூரியனா சூரியனுடைய கதிர்கள், கிரணம் அப்படின்னா கதிர்கள், சூரிய கி கிரணம் தூள் பர் படுத்தி ஹே, அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து இந்த